குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம 8th சயின்ஸில் நம்ம இன்னும் மார்னிங் வந்து உங்களுக்கு சயின்ஸில் டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் வந்து நல்லா சயின்ஸாக லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்ல 8th சயின்ஸில் யூனிட் 1ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெட்டிங் சாப்டர் நேம் வந்து மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் ஏன் ஃபஸ்ட் யூனிட்ல வைக்கணும், அதை விட இம்பார்ட்டண்டான யூனிட் வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, மெஷர்மெண்ட்டை நம்ம லேர்ன் பண்ணாமல் வேற எந்த யூனிட்டுமே நீங்க டைரக்டா படிக்கிறது நல்லா இருக்காது. ஸோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டேம். நீங்க டெய்லியும் மெஷர் பண்றீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. டெய்லி மெஷர் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? சார் நான் ஸ்கேல வச்சு டெய்லியுமே நான் மெஷர் பண்ண மாட்டேன் சார் அப்படிம்பீங்க. பொதுவா நம்ம அப்படிதான் சொல்லுவோம், அதுதான். பட் ஸ்கேலு மட்டும் ஒரு மெஷர்மெண்ட் பண்றது கிடையாது. இது போக நிறைய இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம ஊர்ல நீங்க போய் கடையில போய் காய்கறி வாங்குறீங்க, கரெக்டா? நம்ம ஊர்ல நீங்க இப்போ இந்தியால இருக்கீங்க, இந்தியால ஒரு கடையில போய் காய்கறி வாங்க சொல்றாங்க. அப்ப நீங்க அண்ணாண்ட போய் அண்ணா ஒரு 10 கேஜி கத்திரிக்காய் தாங்கண்ணா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, நாளைக்கு நீங்க வந்து யூரோப் அல்லது யுனைடெட் கிங்டம் யூகே அங்க போயிடுறீங்க. நைட்டோட நைட்டா ஃபிளைட் ஏறி அங்க போயிடுறீங்க. அங்கேயும் நீங்க போயிட்டு காய்கறி ஏதோ வாங்கிறதுக்காண்டி கடைக்கு போறீங்க. அங்க வந்து கேஜின்னு சொன்னா தெரியாது. அப்ப அவங்க எதுல சொல்லுவாங்கன்னா பவுண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. எஸ், அடுதானே? நாம இங்க துணி கடை போனீங்கன்னா இப்ப நீங்க ஸ்கூல்லாம் திறந்திருக்கும், துணிலாம் எடுக்கும் போது மீட்டர்ல சொல்லுவாங்க. 1 மீட்டர் 2 மீட்டர் துணி அப்படின்னு நீங்க அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா யார்ட்ஸ் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ல சொல்லுவாங்க. அதுல கனெக்ட் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப இங்க இந்த மாதிரி அங்க இல்ல. அப்ப இங்க வேற இதை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அங்க வேற வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே மெஷர்மெண்ட், அப்படிதானே? இந்த கேஜி பவுண்ட்ஸ் எல்லாமே இந்த யூனிட், அப்படிதானே? ஸோ நீங்க 10 கேஜி அப்படின்னா அந்த எடை 10 கேஜியா இருக்கணும். அப்ப அதை மெஷர் பண்றீங்க. அதாவது கத்திரிக்காயோ தக்காளியோ அதை மெஷர் பண்றீங்க. 1 மீட்டர் துணி அப்படின்னா அந்த துணி 1 மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த மீட்டருங்கிறது யூனிட். நீங்க துணியில போய் கேஜின்னு சொல்ல மாட்டீங்க. ஆயில் இல்ல மில்க்ல வாங்குறீங்க, லிட்டரல் கணக்குல சொல்றீங்க. அங்க போயிட்டு நம்ம வந்து 10 மீட்டர் பால் தாங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம், கரெக்டா? ஸோ இந்த எல்லாமே யூனிட் மெஷர்மெண்ட் நம்ம அன்றாட வாழ்க்கையில் டே டு லைஃப் இருக்கு. ஆனா அந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேஜி எடை, அந்த சாரி மாஸ், அதுக்கு போடுறதுக்கு தான் கேஜி. லென்த்து பிரெத்து ஹைட்டு பார்க்கறதுக்கெல்லாம் வந்து மீட்டர்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ஆயில் பால் மில்க் எல்லாம் வாங்குறதுல லிட்டர்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது நம்ம நாட்டுல. நீங்க அங்க போனீங்கன்னா அங்க வேற என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம், பவுண்ட்ஸு யார்ட்ஸு அப்படின்னு யூஸ் பண்றோம். அப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் வரும், சார் இப்படி மாறி மாறி இருக்குமா? எஸ், மாறி மாறி இருக்கு. அதனால என்ன பிரச்சனை வரும்? சாதாரண இப்ப நமக்கு நான் இங்க இருக்கிறேன், இன்னொரு ஆள் அங்க இருக்கேன், என் ஃப்ரெண்டே வந்து யூகேல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. அவர் அங்க வாங்க போறேன், நான் இங்க வாங்க போறேன். பட் 2 நாட்டோட பிசினஸ் மேனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பாக்ட் பண்ணும், அதுதானே? ஏன்னா அவங்க கொடுத்து வாங்குறாங்க. ஸோ ஒரு நாட்டோட பிசினஸ் இன்னொரு நாட்டோட்டுக்கு ஒரு பிசினஸ் பண்ற போறாங்கன்னா இங்க ஒரு யூனிட் சிஸ்டம் இருக்கு, அங்க ஒரு யூனிட் சிஸ்டம் இருக்கு, கரெக்டா? அப்படிதானே? இப்ப நம்மளோட மணியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரூபி, அங்க டாலர். அங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அமெரிக்கா டாலர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய $1 $95, $1 95 ரூபி அப்படின்னு நியூஸ்லாம் வருது, அப்படிதான். அப்ப நம்ம 95 ரூபாவை எடுத்து வச்சாதான் $1 வாங்க முடியும். ஸோ ஒரு கன்வர்ஷன், ஒரு இது தெரியுது பாத்தீங்களா, 2 பேத்துக்கு உண்டான ஒரு டிஃபரன்ஸ், ரைட்டா? ஸோ இது கண்டிப்பா கன்ஃபியூஷனை மேக் பண்ணும், அப்படிதானே? கன்ஃபியூஷனை மேக் பண்ணும். இதனாலதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாமே ஒன்னா சேர்ந்து நம்ம எதுக்கு தனித்தனியா ஒரு யூனிட் சிஸ்டம் வைக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான யூனிட் சிஸ்டம் வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த யூனிஃபார்ம் குளோபல் சிஸ்டத்துக்கு பேர் தான் எஸ்ஐ யூனிட்ஸ். யூனிஃபார்ம் குளோபல் சிஸ்டத்துக்கு பேர் தான் எஸ்ஐ யூனிட். அதாவது இதை வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் எஸ்ஐ, சரிங்களா? இந்த இருக்குல்ல, அதாவது எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சிஸ்டம் இன்டர்நேஷனலே அப்படின்னு வரும், பட் நம்ம இங்கிலீஷ்ல இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வரும். ஸோ அதை தான் நம்ம எடுத்துருக்கோம். இது புரியுதா மாணவர்களே? ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த எஸ்ஐ சிஸ்டத்தை தான் நாம இன்னைக்கு கிளாஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலாவே படிக்க போறோம்.
ஓகே. இப்ப இந்த எஸ்ஐ சிஸ்டம், அதாவது யூனிட் சிஸ்டம் போறதுக்கு முன்னாடி யூனிட் சிஸ்டம், எஸ்ஐ யூனிட்ஸ். இப்ப எஸ்ஐ யூனிட்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி எஸ்ஐங்கிறது தனியா ஒரு அமைப்பு, தனியா ஒரு யூனிட், சரிங்களா? அவர் ஒரு தனி சிஸ்டம். பட் டைரக்டா இந்த சிஸ்டம் வந்துட்டாங்கன்னா இல்ல. உலகத்துல 3 முக்கியமான ஓல்டு சிஸ்டம் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நான் இப்ப போர்டில் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா இதுல சி அப்படின்னு இருக்குல்ல, இந்த சி வந்து சென்டிமீட்டர், சி வந்து சென்டிமீட்டர், ஜி அப்படிங்கிறது கிராம். இப்போ சென்டிமீட்டர்னா லென்த், பிரெத், ஹைட் இதெல்லாம் பாக்குறதுக்கு, கிராம்னா மாச பாக்குறதுக்கு. அடுத்து இன்னொரு ஆள் இருக்கு, எஸ் இருக்காரு, செகண்ட். செகண்ட்னா டைம் பாக்குறதுக்கு. இப்படி யூஸ் பண்றது, சரிங்களா? இந்த எஸ்ஐக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிட். இப்போ ஜிஜிஎஸ் சிஸ்டம் ஒரு கண்ட்ரி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணாங்க? சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. புரியுதா? சரி. இப்போ அடுத்து இன்னொரு சிஸ்டம் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா எஃப்பிஎஸ். இன்னொரு சிஸ்டம். இதுலயும் எஃப் அப்படிங்கிறது என்னன்னா ஃபுட்ஸ். ஸோ இது லென்த்துக்கு தான். பி அப்படிங்கிறது பவுண்டு, மாசுக்கு தான். அண்டு ஃபைனலா எஸ்ங்கிறது செகண்ட், இது டைமுக்கு தான். ஸோ டைம் மாறவே இல்லை, பார்த்தீங்களா? அது அப்படியே இருக்கு. இது ஒரு இன்னொரு சிஸ்டம். மூணாவது சிஸ்டம் எம்கேஎஸ் சிஸ்டம். எம்கேஎஸ் சிஸ்டம். ஸோ எம் என்ன? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. எம்னு என்ன? மாஸ் வருமா இல்ல வேற வருமா? ஏன்னா நிறைய பேர் இந்த எம்ல வந்து கன்ஃபியூஷன் ஆவாங்க. மாஸ் அப்படின்னு நினைச்சுவாங்க. இல்ல. அப்போ வேற என்ன வரும்? எஸ், ஆக்சுவலி மீட்டர். அது ஓகே. எம்ங்கிறது மீட்டர். நிறைய பேர் இது மாஸ் அப்படின்னு நினைச்சுவாங்க. அந்த மாஸ் அப்ப எது சார்னா அதுதான் கேக்கு வரப்போறோம். கே அப்படின்னா இதுல கிலோகிராம். அண்ட் ஃபைனலா எஸ் செகண்ட், டைமுக்கு பாக்குறது. ஸோ இந்த மாதிரி 3 சிஸ்டம் இருக்கா? ஸோ இதுல உங்களுக்கு பாக்குறதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைமுக்கு எங்கேயுமே மாறல. சிஸ்டத்துல எந்த சிஸ்டத்துலயுமே டைமுக்கு செகண்ட் தான், செகண்ட் தான். ஆனால் மற்ற இதுக்கெல்லாம் மாறி இருக்கு. உதாரணத்துக்கு லென்த்தை அளக்குறாங்க. ஜிஜிஎஸ் சிஸ்டத்தை ஒரு கண்ட்ரி ஃபாலோ பண்றதுன்னா லென்த் அளக்குற போது அவங்க சென்டிமீட்டர் சொல்றாங்க. எஃப்இஎஸ் ஃபாலோ பண்றக்கூடிய ஒரு கண்ட்ரி அவங்க ஃபுட் அப்படிங்கிற அதுல எடுக்கிறாங்க. எம்கேஎஸ் எடுக்கிறவங்க மீட்டர்ல இருக்காங்க. ஸோ இந்த 3 சிஸ்டம் வேற மாதிரி. அந்த லென்த், பிரெத், ஹைட், டெப்த் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வேற வேற யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி மாஸுக்கு ஜிஜிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க, ஜிஏ யூஸ் பண்றாங்க. தட் இஸ் கிராம். கிராம்ல சொல்றாங்க 40 கிராம், 80 கிராம், 500 கிராம் அப்படின்னு சொல்றாங்க. எஃப்இஎஸ் யூஸ் பண்றாங்க, பவுண்ட்ல சொல்றாங்க. 1000 பவுண்டு, 200 பவுண்டு சொல்றாங்க. எம்கேஎஸ் யூஸ் பண்றாங்க, கிலோகிராம் சொல்றாங்க. ஸோ பாத்தீங்களா எப்படி ஒரு டிஃபரெண்டான சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்காண்டி 1960ல கொண்டு வரப்பட்டதுதான் எஸ்ஐ சிஸ்டம். இந்த எஸ்ஐ சிஸ்டத்துல 7 பேஸ் குவான்டிட்டி இருக்கு. இது அடிக்கடி ஒன்வேல கேட்பாங்க. ஏதாவது இன்டர்வியூக்கு நீங்க காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது கூட இதை கேட்பாங்க. எஸ்ஐ யூனிட்ல எவ்வளோ சாதாரணமாக தான் இருக்கும். எஸ்ஐ யூனிட்ல பேஸ் குவான்டிட்டி எவ்வளோப்பா அப்படிம்பாங்க. 7. அது என்னலாம் அப்படின்னு அடுத்த ஒரு வார்த்தை கேட்பாங்க. பேஸ் அப்படின்னா ரொம்ப அடிப்படையானது, ஃபண்டமெண்டல் ஆனது. அது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா பேஸ் குவான்டிட்டி இன்னொரு பேர் என்ன? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இப்போ ரொம்ப அடிப்படையா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படிதானே? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சயின்டிஸ்ட்லாம் முடிவு பண்ணி ஓகேப்பா எஸ்ஐ அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. 7 பேஸ் குவான்டிட்டி அப்படின்னு கொண்டு வராங்க. அண்ட் இந்த 7 பேஸ் குவான்டிட்டிக்கு பேஸ் யூனிட்டையும் சேர்த்து சொல்லிடுறாங்க. குவான்டிட்டி வேற, யூனிட்ஸ் வேற. அதனாலதான் நான் சொன்னேன்
10 kg அப்படின்னா கேஜிங்கிற யூனிட், 10ங்கிறதா அந்த குவான்டிட்டி. ஓகே 10 அப்படிங்கிற மெஷர் உண்டு. சரிங்களா? ஓகே, இதை நான் எக்ஸாம் திருப்பி சொல்றேன். அப்ப 7 பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்கு வித் யூனிட்ஸோட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் அப்படின்னா மீட்டர் தான் சொல்லணும். அப்போ ஸ்மால் எம் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் யூனிட். இதுதான் யூனிட். அந்த யூனிட்டோட சிம்பிள எம் அப்படின்னு ஷார்ட்டா எழுதினா போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டர் அப்படின்னு எழுதினா போதும். புரியுதா? நீங்க மீட்டர்னு ஃபுல் வேர்டு எழுதணும்னு அவசியம் இல்லை. யூனிட் எழுதணும். இப்படி எழுதினீங்கன்னா அது லென்த், மீட்டர், பிரெத் அதை மெஷர் பண்ணிட்டு நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மாஸ் பார்த்தீங்கன்னா கிலோகிராம். அப்போ கிலோகிராம்னா நீங்க கேஜி அப்படின்னு ஒரு ஷார்ட்டா எழுதலாம். உங்களுடைய வெயிட் 40 kg அப்படிங்கன்னா அது ஓகே, அப்படி யூனிட்டை சேர்த்து எழுதிக்கலாம். டைமுக்கு நமக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன எல்லாருக்குமே செகண்ட் தான். செகண்ட் நீங்க வந்து ஒரு ஓட்டப்பந்தயில் ஓடுறீங்க, ஒருத்தர் 16 செகண்ட்ல வராரு, இன்னொருத்தர் 17 செகண்ட்ல வராரு. அந்த 16, 17ல பாத்தீங்கன்னா அந்த வின்னர் அறிவிச்சுறாங்க. ஸோ 16 செகண்ட் நம்ம சொல்றோம். அப்போ டைம். ஸோ இதெல்லாம் பேஸ் 7 பேஸ் குவான்டிட்டில ரொம்ப இம்பார்ட்டன்டான, ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய அந்த 3 சொல்லியிருக்கேன். இது போக உங்க புக்ல இருக்கு 7 பேஸ், லூமினன்ஸ், இன்டென்சிட்டி, டெம்பரேச்சர் எல்லாமே இருக்கா பாருங்க. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோல் அப்படிலாம் இருக்கு. இந்த 3 அது சொல்லிட்டேன். இந்த 7 பேஸ் குவான்டிட்டில ஒரு முக்கியமான டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். இந்த 7 பேஸ்ல லூமினஸ் இன்டென்சிட்டி, மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோலு, அதுக்கப்புறம் இந்த லென்த்து, மாசு, டைமு அதை சொன்னோம்னா இது போக டெம்பரேச்சர், அது போக எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை பத்தி தான் நாம பார்க்க போறோம். எலக்ட்ரிக் கரண்ட் இல்லாம டே டு லைஃப் நம்மளால இப்ப வாழ முடியல, அப்படிதானே? நிறைய நியூஸ் நம்மளுக்கு இந்த ஒரு சம்மர் டைம்லயே வந்துச்சு. நிறைய எலக்ட்ரிக் கன்சம்ஷன் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா அதுக்கும் பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அவங்கெல்லாம் அது ஒர்க் பண்ணணும். நமக்கு வந்து லைட்டா பட்டா கரண்ட் வருது, பல்ப் எரியுது மட்டும் இல்லை, அது பின்னாடி ஏகப்பட்ட தொழிலாளர்கள், அதாவது ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ரைட்டா? ரைட். அதனால நீங்க ஸ்கூல்ல இருந்து அப்படி போறீங்கன்னா அந்த ரூம் அப்படியே ஃபேனோட லைட்டோட போட்டுட்டு போயிடாதீங்க. அணைஞ்சிட்டு போங்க. அது ஸ்கூலுக்குன்னு கண்டிப்பா பண்ணணும். நம்ம வீட்டுக்கும் நீங்க பண்ணணும். அதை நீங்க ஞாபகம் வச்சு, நீங்க வீட்டோ ஸ்கூலோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, யாருமே இல்லை அப்படின்னா நீங்க தான் லாஸ்ட் ஆளா வரீங்க அப்படின்னா லைட்டு ஃபேன்லாம் அணைச்சிட்டு வர்றது நல்ல விஷயம். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரிக் கரண்ட், இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், எலக்ட்ரிக் கரண்ட் என்னப்பா அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், நீங்க 6th படிச்சுட்டு உள்ள வந்து, சாரி 7th 6th படிச்சு உள்ள வந்திருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட வந்து கேட்குறேன், இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் என்னப்பா அப்படின்னு கேட்குறேன், என்ன சொல்லுவீங்க? கரண்ட் எரியுனா, பல்ப் எரியுனா, வேற வேற என்ன சொல்லலாம்? சுவிட்ச் போட்டா பல்ப் எரியுமா? ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லலாம். அடுத்த தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நீங்க இப்போ சயின்டிஸ்ட் ஆகலை, இப்போ நீங்க வந்து 8th கிளாஸ் சொன்ன, அதனால நீங்க எது சொன்னாலும் அது வந்து தப்பு ரைட்லாம் கிடையாது. நம்ம பார்க்க போறோம். நீங்க இவ்வளவு சிந்திக்கீங்களா அப்படிங்கிறது அது பார்க்கறது நல்லா தான் இருக்கும். ஓகே, ரைட். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இட் இஸ் த ஃப்ளோ ஆஃப், இந்த ஒரு லைனை எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஒரே ஒரு லைன் அப்படின்னா இந்த லைன் தான் பெஸ்ட் லைன். இதுதான் வரும், அதே பெஸ்ட் லைனா இருக்கும். ரொம்ப பக்கமா இதெல்லாம் கிடையாது, பேராகிராஃப்லாம் கிடையாது. இட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பெர் யூனிட் டைம். அப்ப என்ன அர்த்தம்? பெர் யூனிட் டைம்னா யூனிட் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். பொதுவாக டைம் வந்து செகண்டா சொல்லலாம். ஸோ ஒரு செகண்ட்ல, பட் நீங்க ஒரு செகண்ட் எழுதக்கூடாது, யூனிட் டைம் டெஃபினிஷன் மட்டும் தான் எழுதணும். அந்த ஒரு செகண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ அதான் கரண்ட். அப்ப கரண்ட்டை பத்தி டைரக்டா நம்ம வரணும்னா இவரை தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் சார்ஜ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா ஆட்டத்துலயும் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்காரு, புரோட்டான், நியூட்ரான், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், அப்படிதானே? அதனால அந்த எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அந்த பெர் யூனிட் டைம்ல
எவ்வளவு பாஸ் பண்றாரு, எவ்வளவு ஃப்ளோ பண்றாரு, அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஏரியா இப்படி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு ஏரியா, சரியா? இந்த ஏரியால எலக்ட்ரிக் சார்ஜஸ் ரன் ஆகுது, ஓடுது, சரிங்களா? ஸோ அப்படி ஓடுறதா கரண்ட். ஓகே, இப்போ அதுக்கு தான் நம்ம காப்பர் ஒயர்லாம் அந்த கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது அதுக்கு மேலே, ஏன்னா அந்த இன்சுலேட்டட் ஒயரை போட்டு வச்சிருப்பாங்க. சுவிட்சை போட்டோடனே அதுக்குள்ள அந்த எலக்ட்ரான்ஸ் ஓடுது, சார்ஜஸ் ஓடுது, அதனால எலக்ட்ரிக் கரண்ட் நடக்குது. கரெக்டா? இது சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆம்பியர். ஆம்பியர் இது வந்து ஒரு சயின்டிஸ்டோட நேமு, அதை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இப்போ நம்பர் எழுதுறீங்கன்னா, இப்போ கரண்டை பத்தி எழுதுறீங்கன்னா 10 ஆம்பியர் அப்படின்னு கேபிட்டல் ஏ போடணும். ஆம்பியர்னு மொத்தமா எழுத வேண்டிய அவசியம் இல்லை, 10 ஆம்பியர் போட்டீங்கன்னா ஓகே. ஆனா கேபிட்டலாம் போடணும். சில பேர் இப்படி போட்டிருப்பாங்க, தப்பு, சரிங்களா? அப்படி போடக்கூடாது. அது அவங்க அதான் சொல்ல சிஸ்டம், அந்த இன்டர்நேஷனலா சயின்டிஸ்ட் எல்லாருமே சொன்ன ஒரு சிஸ்டம். நாம நம்மளுடைய பேப்பர்ல நம்மளுடைய இதெல்லாம் மாத்திடக்கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? இதை கேபிட்டல் ஏம் போட்டு டினோட் பண்ணும். ஸோ நம்ம சர்க்கியூட்ல எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னு எப்படி மெஷர் பண்ணோம்? சார்ஜஸ் மூவ் ஆகுது, கரண்ட் வருது, கரண்ட்னு சொல்லியாச்சு. பட் நம்ம சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் போகுது, அதுக்கு ஒரு முக்கியமான டிவைஸ் யூஸ் பண்ணாங்க, முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான் அம்மீட்டர். மேபி நீங்க இதை எங்க பாத்துக்கலாம்னா, உங்க வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் என்ன ஏதாவது எலக்ட்ரிஷியன் பாக்குறதுக்கு ஒர்க்கு பாக்குறதுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க கையில வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி மஞ்சள் கலர்ல ஒன்று வச்சிருப்பாங்க, அது பேர் மல்டிமீட்டர். அதுல எல்லாமே இருக்கும். பட் உங்களுக்கு புரியக்காண்டி நான் ஒரு அம்மீட்டர் கையில வச்சிருக்காங்க நான் சொல்றேன். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கரண்ட் அந்த சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அது பார்த்தா தான், ஓ இவ்வளவு கரண்ட் போதா, டிவைஸ் ஒர்க் ஆக மாட்டா, இல்ல டிவைஸ்ல அதிக அளவு கரண்ட் வந்து எர்த் தொட்டால ஷாக் அடிக்கும், அந்த மாதிரிலாம் பாக்குறேன்னு அந்த அம்மீட்டர் வச்சா போதும், அந்த சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ் அம்மீட்டர். இது கிளியர் ஆயிடுச்சா? ஓகே ஓகே ரைட். இப்போ நான் உங்களுக்கு தியரியா சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ஒரு லைவா ஒரு சிமுலேஷன் மூலமா அவங்க பார்க்குறோம், ஒரு அனிமேஷன் மூலமா பார்க்குறோம். இதுல சார்ஜஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்க போறீங்க. அம்மீட்டரை ஒரு ஒரு டிவைஸா நீங்க அழகா இதுல பார்க்கலாம். நீங்க அதுல பேட்டரி நான் கொடுப்பேன், ஒயரை கனெக்ட் பண்ணுவேன், பல்பு எரியறத நீங்க பார்க்கலாம். அந்த சர்க்கியூட் அது க்ளோஸ் பண்ண ஆன் பண்ண அது நீங்க பார்க்க போறீங்க. எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். இதுல கரண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத அம்மீட்டரை வச்சு நம்ம பார்க்கலாம். அம்மீட்டரை எந்த இதுல நம்ம ஆட் பண்ணோம், அதாவது கனெக்ட் பண்றதுல ஒரு மெத்தட் இருக்கு, எந்த இதுல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம், சரியா? ஓகே. ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை இப்போ ஜஸ்ட் நவ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் தெரியும். ஸோ இப்போ ஸ்க்ரீன் தெரியுது. இப்போ ஒன்றுமே இல்லை, பிளாங்க் பேஜாக வச்சிருக்கேன். இது நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு புரிய மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச பேட்டரி எப்போதும் எடுப்போம், சுவிட்சு ஒன்று எடுப்போம், சரிங்களா? சுவிட்சை ஒன்று எடுத்துக்கிறேன். சுவிட்ச் தான் ஆன் ஆஃப் பண்ணணும். இந்த ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். பேட்டரியோட இன்னொரு ரெண்டை கனெக்ட் பண்ணுறேன். இன்னொரு ரெண்டை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பல்பு கொடுக்கணும்ல, பல்பு இங்கே வச்சுருக்கேன், கனெக்ட் பண்ணணும். ஒரு க்ளோஸ்டாக கனெக்ட் பண்ணணும், சரிங்களா? பல்புக்கும் ரெண்டு எண்ட் இருக்கும், அந்த ரெண்டு எண்டை நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். இப்போ பல்ப் எரியல, ஏன்னா நான் சுவிட்சை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்னா இங்க எத்தனா ஓப்பன் பண்ணிருக்கணும் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஓப்பன், ஓப்பன்ல இருந்தா ஆஃப்னு, அதாவது நம்ம சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிருக்கணும் அர்த்தம், சரிங்களா? இது ஓப்பன்ல இருக்கு, சுவிட்ச் ஆஃப். சுவிட்ச் ஆஃப்னா கரண்ட் வரல. இதை நான் க்ளோஸ் பண்ண போறேன். ஸோ க்ளோஸ்னா அர்த்தம் சுவிட்ச் ஆன் பண்றேன். நீங்க பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. பாருங்க, இவ்வளவு பல்ப் எரியல, இப்ப பல்ப் எரியுது. வேல்யூஸும் பாருங்க. பேட்டரி நான் 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கேன். நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அந்த நீங்கள் பேட்டரி வாங்கும் போது வோல்ட் பார்க்கலாம். சின்ன பேட்டரி எவ்வளோ வோல்ட், பெரிய பேட்டரி எவ்வளோ வோல்ட்னு நீங்கள் செக் பண்ணுங்க, சரிங்களா? அந்த பல்ப் வழியா போகுது. இதில் ஓம்னு கொடுத்துருவாங்க, ரெசிஸ்டன்ஸ். அது நம்ம பின்னாடி வரும்போது பார்க்க போகிறோம். இப்போ அது வேண்டாம்னா ஓம் அப்படின்னு போட்டுருக்காங்களா, அந்த 10 பக்கத்தில் ஒரு சிம்பிள் போட்டுருக்காங்களா, அது பேர் தான் ஓம். அது இப்போ வேண்டாம், ரெசிஸ்டன்ஸ் இப்போ கிடையாது. இப்போ நான் கரண்ட்டை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். வந்துட்டு இருக்கு, சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுல நீங்க வந்து பார்க்கும்போது நல்லா பாருங்க, பேட்டரி அதுக்கு முன்னாடி இந்த கண்டக்டர், அந்த ப்ரௌன் கலர் இருக்குதான் காப்பர் ஒயர், அதுல எலக்ட்ரான்ஸ் இருக்கதான் செஞ்சுது. பட் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகல.
அவர் வந்து ஆக்சுவலாக மூவ் ஆவார், ரேண்டம் டைரக்ஷன் மூவ் ஆவார், கரண்ட் இருக்காது. நீங்கள் பேட்டரி கொடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து வருது. அவர் பாருங்களேன், பேட்டரியோட ஒரு எண்ட்லேருந்து அப்படியே போயிட்டு அந்த பல்ப் வழியா வந்து இன்னொரு எண்டை ரீச் பண்றாரு. ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி பல்ப் எரியும். இது வந்து எலக்ட்ரிக் கரண்டோடைய இது. இதே மாதிரி கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. கன்வென்ஷனல் கரண்ட்னா அந்த காலத்தில் என்ன நினைச்சாங்கன்னா, இது வந்து இப்போ மைனஸ் மூவ் ஆகிற மாதிரி காமிக்காங்களா, மைனஸ் மூவ் ஆகிறனா நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் எலக்ட்ரான் மூவ் ஆகிறது தான் கரண்ட்னு இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் என்ன நினைச்சாங்கன்னா, எலக்ட்ரான் கண்டுபிடிக்க முன்னாடி பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிறது கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுதான் கன்வென்ஷனல். ஸோ கன்வென்ஷன் பாருங்க, ஆப்போசிட்டா இருக்கும். இந்த நெகட்டிவ் போன டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இதுதான் கன்வென்ஷன். இது பழைய காலத்தில் பண்ணது. ஸோ இது தப்பா சார்னா இல்ல, இதுவும் தப்பு கிடையாது. இதுல அவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டு மூவ்மெண்ட்டும் ஆப்போசிட், அதனால ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து தெரிஞ்சதுக்காண்டி இந்த சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிற மட்டும் தான் பார்க்க போறோம். பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இந்த சர்க்கியூட்ல நீங்க கொடுத்த வோல்ட் எனக்கு புரிஞ்சுது சார், 9 வோல்ட், ஆனா எவ்வளவு கரண்ட் சார் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா என்ன சார் பண்ணணும்? எஸ், அதுக்கு என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நான் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல கிளிக் பண்றேன். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா தள்ளி வச்சுடுறேன். பண்ணிட்டு இங்க அம்மீட்டர்னு ஒண்ணு இருக்கா, இந்த அம்மீட்டரை இது கரண்ட் முடுக்கலாம், இதை கனெக்ட் பண்றேன். நீங்களே பாருங்க, கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ 0 தான் காமிக்கும், ஏன்னா கரண்ட் இல்ல, சர்க்கியூட்ல கரண்ட் இல்ல. இப்போ இதை க்ளோஸ் பண்றேன், அதாவது சுவிட்ச் ஆன் பண்றேன். நீங்களே பாருங்க அந்த அம்மீட்டர்ல என்ன ரீடிங் வரும் பாருங்க. பாருங்க திடீர்னு எப்படி இந்த ரீடிங் வந்தது, 0.90 ஆம்பியர். ஏன்னா இந்த சர்க்கியூட்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் 0.90 ஆம்பியர். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் கால்குலேஷன் சொல்லிடலாம். அந்த நீங்க அந்த 9 வோல்ட் சொன்னா அந்த ஓல்டு 9 ஓம் 10 9 10 டிவைட் பண்ணா இது வந்துடும். பட் அந்த கால்குலேஷன் இப்போ வேண்டாம். பட் இந்த மாதிரி ஒரு கரண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போவும் டவுட் வரும், என்னன்னா சார் இங்க கனெக்ட் பண்ணாதான் இந்த வேலையா, நான் வேற இடத்துல கனெக்ட் பண்ணா வேற வழி வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். என்ன வரும் நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றதை விட. சரியா? இதை எடுத்துரும், தனியா எடுத்துரும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். இங்க அம்மீட்டர் எடுத்து நான் இங்க வைக்கிறேன், இப்படி வச்சிருக்கேன். சரியாப்பா? ஓகே, இப்போ அதான் வந்துருப்பாங்க. ஸோ நீங்க இது வந்து என்ன தெரியுதுன்னா, சர்க்கியூட்ல எங்கனாலும் கரண்ட் சேம் தான் அப்படிங்கிறத நீங்க இந்த அம்மீட்டர்ல யூஸ் பண்றீங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன், என்னன்னா இந்த அம்மீட்டர் கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸை என்னைக்குமே இந்த சர்க்கியூட் கூட சர்க்கியூட்ல சீரியஸா கனெக்ட் பண்ணும். அதாவது பல்புக்கோட பேட்டரி கூட சீரியஸா கனெக்ட் பண்ணும். சீரியஸ்னா இவருடைய ஒரு கை இங்க இருக்கணும், இங்க இந்த அம்மீட்டரோட ஒரு கை இவரு கூட கனெக்ட் ஆகணும், இன்னொரு கை பல்பு கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒரே ஆள் கூட ரெண்டு கையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துன்னா அது வந்து அம்மீட்டர் வந்து இதாயிரும், டேமேஜ் ஆயிரும். பிளஸ் அதுவும் நம்ம ரீடிங் பார்க்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் சீரியஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணணும் அம்மீட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சர்க்கியூட்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே ரைட், இதுல புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அம்மீட்டரை பார்த்தீங்க, ரீடிங்கை பார்த்தீங்க, கரண்ட் போனுச்சு பார்த்தீங்க, பல்ப் எரிஞ்சதை பார்த்தீங்க. இப்போ அடுத்து ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். அந்த டாபிக் என்ன அப்படின்னா, அதுக்கும் ஒரு அனிமேஷன் இருக்கு, சூப்பரா, அது நல்லா புரியும். அக்யூரேசி வித் ப்ரீசிஷன், இதுதான் இந்த டாபிக். இந்த டாபிக்கையும் நம்ம படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவா ஒரு மெஷர்மெண்ட் பண்றீங்கன்னா அது நம்ம ஒரு குத்துமதிப்பா ஒரு வேல்யூ சொல்லுவோம், அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ சொல்லுவோம். கரெக்டா? உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு அந்த ஊருக்கு புது ஆளா ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து ஒரு கல்யாண மண்டபமோ இல்லைன்னா ஒரு ஸ்கூலு ஒரு கோயில் ஏதோ ஒன்று கேட்கிறாரு, ரயில்வே ஸ்டேஷன் எங்கப்பா கேட்கிறாரு. நீங்க எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியாது, அதாவது கரெக்டா 2.54 கிலோமீட்டர் அப்படின்னு தெரியாது. ஆனா குத்துமதிப்பா என்ன சொல்லுவோம், ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் சார், நீங்க நடந்தே போங்க அப்படிமோ, அப்படிதானே? ஒரு 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் எக்ஸாக்டா சொல்லல, அப்ராக்சிமேஷனா சொல்றீங்க. அதே மாதிரி மெஷர்மெண்ட் நம்ம பிசிக்ஸ்ல மெஷர்மெண்ட் பண்ணணும். நிறைய இடத்துல மெஷர்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு இப்ப என்னுடைய ரூம் இருக்கு. என்னோட ரூம்ல டெம்பரேச்சர் காலையில ஒரு 10 AM நான் டெம்பரேச்சரை பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 35 டிகிரி செல்சியஸ் இருக்கு, நான் பார்த்துட்டேன். இப்போ 11 AM இது வந்து ஒரு 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்துச்சு. நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட ஸ்டூடெண்ட் நீங்க ஒரு 5 பேர் இருக்கீங்க, நான் சொல்றேன் நீங்க டெம்பரேச்சர் என்னோட ரூம் டெம்பரேச்சர் பண்ணுங்க. இப்ப நீங்க என் பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி சரிங்களா? அப்போ நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க, மெஷர் பண்ணுங்க அப்படிங்க. நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து மெஷர் பண்றீங்க. ஒருத்தர் வந்து 41 சொல்றீங்க, ஒருத்தர் வந்து 39 சொல்றீங்க, ஒருத்தர் வந்து 38 சொல்றீங்க, இன்னொருத்தர் வந்து 40.5 அப்படின்னு சொல்றீங்க. சரியா? இந்த மாதிரிலாம் வேற வேற சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு கேஸ் ஞாபகம். இன்னொரு கேஸ் என்னன்னா, என்னுடைய ரூம் டெம்பரேச்சர் நான் 40 டிகிரி செல்சியஸ் தான். ஆனா நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 39.1, 39.0, 39.3. இது இன்னொரு கேஸ். இதையும் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல அந்த 40க்கு அரௌண்டா வந்திருக்கு. இன்னொரு கேஸ்ல 40 பக்கத்துல வரல. ஆனா நீங்க 5 பேர் எடுத்ததும் நீங்க எல்லாம் பக்கத்துல வந்திருக்கீங்க. இந்த ரெண்டு கேஸ் தான் இந்த கேஸ், அக்யூரேசி அண்ட் பிரிசிஷன். சரியா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி. சோ இப்ப நான் சொல்றத நான் ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கியூட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அனிமேஷனை வச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த அனிமேஷன்ல நீங்க என்ன பார்க்கலாம்னா, அக்யூரேசினா என்ன, அது வந்து ஒரு நான் வந்து நம்ம வீட்டுலலாம் சில பேர் வீட்டுல வச்சிருந்தேன் அம்பு ஒரு போர்டு மாதிரி மாட்டி வச்சிருவாங்க. இங்க இருந்து அம்பு எறிகிற மாதிரி அந்த டாட் போர்டு அப்படிம்பாங்க. அம்பு இது அந்த டார்கெட் மாதிரி இது பண்ணுவாங்க, டாட் போர்டு அப்படிம்பாங்க. அதான் அந்த அனிமேஷன் நான் காமிக்க போறேன். ஸோ நம்ம மெஷர்மெண்ட்ல அக்யூரேசி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அக்யூரேசி அப்படின்னா ட்ரூ வேல்யூன்னு அர்த்தம். அக்யூரேசினா ட்ரூ வேல்யூ. ஓகே, அதான் ட்ரூ வேல்யூக்கு அதான் ட்ரூல எக்ஸாக்டா ட்ரூ வேல்யூல உங்களுக்கு புரிய காட்டுதுன்னா ஸோ இப்படி போட்டுடலாம், க்ளோசர் டு ட்ரூ வேல்யூ அப்படின்னு போட்டது. ஏன்னா ட்ரூ வேல்யூ நான் சொன்னோம்னா 40 டிகிரி ரூம் டெம்பரேச்சர்னா நீங்க எல்லாமே 39.9 40.1 அப்படின்னு எடுக்கிறீங்க. ட்ரூ வேல்யூக்கு பக்கத்துல எடுக்கிறீங்க, அதுதான் அக்யூரேசி. அதுவே அக்யூரேசி. சரிங்களா? இது ப்ரீசிஷன் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப மெஷர் பண்ணும்போது எல்லா ரீடிங்கும் ஒரே நம்பர் பக்கத்துல இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம் 40 டிகிரி, ஆனா 40 டிகிரி வரல. ஆனா நீங்க 5 தடவை எடுக்கும் போதும் 5 டைம்ஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா 38, 35.5, 38.3 அப்படின்னு பக்கத்துல எடுக்கிறீங்க. இதுதான் ப்ரீசிஷன். இப்ப முடிஞ்சா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சதா? ஓகே, அக்யூரேசி, ப்ரீசிஷன். ஓகேவா? இப்போ என்னோட ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன், ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் இப்போ தெரியுதாப்பா? எஸ். டாட் போர்ட் சேலஞ்ச். இதுல வந்து நம்ம வந்து 4 டிஃப்ரெண்டான போர்ட்ஸை பார்க்க போறோம். ஈச் போர்ட் shows a different situation in science measurement. இப்போ இதுல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நான் போர்டு நம்பர் 1 எப்படி வச்சிருக்கேன்னா குட் அக்யூரேசி, குட் ப்ரீசிஷன். செகண்ட் போர்டு என்ன வைக்கணும், குட் ப்ரீசிஷன், புவர் அக்யூரேசி அப்படின்னு வைக்கிறேன். போர்ட் 3 ரெண்டுமே புவர் அக்யூரேசி, புவர் ப்ரீசிஷன். போர்ட் 4 குட் அக்யூரேசி, புவர் ப்ரீசிஷன். அப்போ இதுல இருந்து என்ன தரும்னா அக்யூரேசி எப்படிலாம் கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி ப்ரீசிஷன் நல்லா இருக்குன்னா எப்படி சொல்லலாம், இல்ல ப்ரீசிஷன் தப்பா இருக்கு அக்யூரேசி நல்லா இருக்குன்னா அது எப்படி சொல்லலாம், இல்ல ரெண்டுமே தப்பா இருக்குன்னு எப்படி சொல்லலாம், இல்ல அக்யூரேசி போரா இருக்கு ப்ரீசிஷன் எப்படி நல்லா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த அனிமேஷன்ல நீங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் த்ரோயிங் நான் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் போர்டு நான் 5 தடவை நான் வந்து எரிய போறேன். சரிங்களா? இப்போ த்ரோ டாட் ஒன்று கொடுக்குறேன். நீங்களே பாருங்க, சென்டர் தான் நம்மளுக்கு டார்கெட், எல்லோ கலர் அப்படிதானே. நான் சென்டர் பக்கத்தில் எறியணும், பாருங்க பக்கத்தில் எரிஞ்சிட்டேன். இது ஓகே, ரைட் நியர் த சென்டர், கிரேட் ஸ்டார்ட். இப்போ த்ரோ டாட் 2 கொடுக்குறேன், அது பக்கத்தில் எறியுறேன். எஸ், எல்லோ பக்கத்தில் எறியுறேன். வெரி கன்சிஸ்டண்டா இருக்கு. மூணாவது, ஸ்டில் நியர் த புல்சை, எ கிளியர் பேட்டர்ன் இஸ் ஃபார்மிங். எஸ், தேர்டு நான் கிளிக் பண்ணிட்டேன், அது எறியுறேன், அங்கே போகுது. ஃபோர்த்து கிளிக் பண்றேன், எஸ். ஃபிஃப்த்து, எஸ், எல்லாமே பக்கத்துல இருக்கு. ஸோ ஆல் 5 டாட்ஸ் க்ளோஸ் டுகெதர் நியர் த புல்சை. கரெக்டா அந்த சென்டருக்கு அதான் புல்சைம்பாங்க, அதுக்கு பக்கத்துல எல்லாமே இருக்கு. எஸ்,
இதுதான்ப்பா குட் அக்யூரேசி அண்ட் குட் ப்ரீசிஷன். திரும்ப திரும்ப பண்ணாலும் நீங்க பக்கத்துலயும் பண்ணிட்டீங்க. அண்ட் அதே நேரத்துல டார்கெட், அந்த ட்ரூ வேல்யூ, அதான் டார்கெட், அது பக்கத்துலயும் நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா இது வந்து ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் தான், சரிங்களா? சயின்ஸ் மெஷர்மெண்ட்ல ஐடியல் சிச்சுவேஷன். சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய எரர் வரும். திடீர்னு ஏர் ஃப்ளோ நிறைய வந்திருக்கும், கரண்ட் ஃப்ளோ வந்திருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த நீங்க அந்தந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். ஸோ இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டா அக்யூரேசி, கரெக்டா ப்ரீசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நம்ம அனிமேஷன்ல பார்க்கலாம். ஆல் டாட்ஸ் ஆர் கிளஸ்டர்ட் நியர் த புல்ஸ்ஐ. தே ஆர் க்ளோஸ் டு த ட்ரூ வேல்யூ அண்ட் கன்சிஸ்டன்ட் வித் ஈச் அதர். கரெக்டா ட்ரூ வேல்யூக்கு பக்கத்துல இருக்கு அண்ட் அவங்களுக்குள்ள கன்சிஸ்டண்டா இருக்கு. யாருமே ரொம்ப தள்ளிலாம் போல. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி வாண்ட் இன் சயின்ஸ். சயின்ஸ்ல நமக்கு ஆக்சுவலி இப்பதான் தேவைப்படும். இது புரியுதா? குட் அக்யூரேசி, குட் ப்ரிசிஷன். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போர்ட் இத பாருங்க. புவர் அக்யூரேசி, குட் ப்ரிசிஷன். இப்ப நான் இத அந்த ஆரோவை எரியதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. ஆரோவை எரியதுக்கு முன்னாடி இது என்ன நடக்கும் நான் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. புவர் அக்யூரேஷன் என்ன, குட் ப்ரிசிஷன் என்ன? ப்ரிசிஷன்னா திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள பக்கத்தில் இருக்கக்கூடியது. நல்ல அக்யூரேசினா டார்கெட் பக்கத்துல வரும். அப்ப புவர் அக்யூரேஷன் என்ன, டார்கெட் பக்கத்துல வரக்கூடாது. கரெக்டா? இது கரெக்டா? டார்கெட் பக்கத்துல வரக்கூடாது. அண்ட் என்ன ஆகுது, அவங்களாம் பக்கத்துல வரணும். இப்ப எரிஞ்சு பார்ப்பேன். ஒண்ணு பாருங்க, டார்கெட் பக்கத்துல வரல, தள்ளி போயிட்டாரு. செகண்டரி தான், அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் டு ஒன் சைட். செகண்டரி தான், அங்கதான் வந்திருக்கு, திருப்பி அங்கதான் வந்திருக்கு. டார்கெட் பக்கம் வரல. தேர்டு அங்கதான் இருந்திருக்கேன். ஃபோர்த்து அங்கதான் இருந்திருக்கேன். ஃபிஃப்த் அங்கதான் இருந்திருக்கேன். எஸ். அப்ப டார்கெட் பக்கத்துல, அதாவது ட்ரூ வேல்யூ பக்கத்துல வரல. ஆனா அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வெரி க்ளோஸா இருக்காங்க. ஸோ ஆல் ஃபைவ் வெரி க்ளோஸ் டுகெதர் பட் ஃபேர் ஃப்ரம் சென்டர். திஸ் இஸ் புவர் அக்யூரசி, குட் ப்ரிசிஷன். லைக் a scale that always read 2 kg too heavy. ஓகே, இது புரியுதா? அப்ப இதெல்லாம் நம்ம ஹைலி ப்ரீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஃபேப் வந்து புல் சைட் நாட் அக்யூரேட். ஓகே, லைக் a faulty instrument that gives the same wrong answer every time. இது எங்க யூஸ் ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்ல, மெஷர்மெண்ட்ல. ஒரு ட்ரூ வேல்யூ நம்ம எடுக்கணும். ஆனா நம்ம ட்ரூ வேல்யூ எடுக்காம திருப்பி திருப்பி ஒரே வேல்யூ பக்கத்துல எடுக்கணும். ஏன்னா அது இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பா இருக்கும். அப்படிதானே? நீங்க ஒரு ஃபால்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி அதே ரீடி தான் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் இதுல நம்ம சொல்றோம். இப்ப இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரைட்டாப்பா? இப்ப தேர்டு போறேன். தேர்ட் என்னன்னா புவர் அக்யூரேசி, புவர் ப்ரிசிஷன். அப்ப ரெண்டுன்னா இதுல தெரிஞ்சு போச்சு. டார்கெட் பக்கத்துலேயே நம்ம எரிய போறது கிடையாது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம பக்கத்துல எரியற எல்லாமே பாத்தீங்கன்னா அதுவும் பக்கத்துல கிடையாது. புவர் ப்ரிசிஷன் கொண்டு அதுவும் தள்ளி தள்ளி இருக்கு. எரிஞ்சு பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் டாட் ஒன்னு, செகண்ட் பாருங்க பக்கத்துல வரல, டார்கெட் பக்கத்துலயும் போல. தேர்டு பக்கத்துல வந்துட்டாலும் நம்மளுக்கு 5 அணாவும் பக்கத்துல வரணும். 5 இல்ல. இப்போ ஒருத்தர் 2 பேர்லாம் வந்தா பிரச்சனை இல்லை. 5 பேர் வரணும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கேஸ்ல இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2வது நம்ம வேற பக்கம் இருந்துட்டோம். 3வது பட்டீங்க, 4வது பாருங்க. பாருங்க திருப்பி பக்கத்துல எரியாம வேற பக்கம் இருந்துட்டீங்க. 5வது பாருங்க வேற எங்கேயோ இருந்துட்டீங்க. அப்ப இது என்ன சொல்லுது, நீங்களும் பக்கத்துல எரியல. 5 தடவை உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது பக்கத்துல எரியல, டார்கெட்லயும் எரியல. அப்போ இந்த கேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், புவர் அக்யூரேசி அண்ட் புவர் ப்ரிசிஷன். இது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? Dots scatter everywhere and far from bullseye. This is poor accuracy and poor precision. The worst case in measurement. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து நம்ம பண்ணக்கூடாது சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம். டே டு லைஃப்ல பிரச்சனை இல்லை. இப்போ காய்கறி வாங்குறோம், எல்லா நாளும் கரெக்டா நிறுத்து போட மாட்டாங்க. அப்படிதானே? கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி கீழே மேல அப்படி மாத்தி மாத்தி கொஞ்சம், அது பிரச்சனை இல்லை. ஆனா சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல, சயின்டிபிக் மெஷர்மெண்ட்ல அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இங்க நீங்க பாக்கீங்க பக்கத்துலயும் வரல, டார்கெட்டையும் வரல. So dots scatter everywhere and far from the bullseye. No accuracy, no precision. This must be avoided in a scientific measurement. Clear அப்பா? புரியுதா? வெரி குட். நீங்க சக்சஸ்ஃபுல்லா 3 இதெல்லாம் பாத்தீங்க. இப்ப 4வது பார்க்க போறோம். நெக்ஸ்ட், குட் அக்யூரேசி, புவர் ப்ரிசிஷன். அப்ப என்ன வரும் யோசிச்சு பாருங்க. அக்யூரேசினா சார் டார்கெட் பக்கத்துல வரணுமா, ட்ரூ வேல்யூ பக்கத்துல வரணும். எஸ், கரெக்ட். புவர் ப்ரிசிஷனா அவங்க பக்கத்துல வரக்கூடாது. கரெக்ட், வெரி குட். இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாமா? ஓகே, த்ரோ டாட் ஒன். எஸ், டார்கெட் ரெஜிஸ்டர், டார்கெட் டைரக்டா டார்கெட், சூப்பர். இது அதானே? 2வது அதுல ரெஜிஸ்டர், ஆனா கொஞ்சம் தள்ளி தள்ளி போறாரு. எஸ் எஸ், ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அப்படி கொஞ்சம் 4வது கொஞ்சம் தள்ளி போயிருக்காரு. ஆனா மத்த 4 பேரும் பாத்தீங்கன்னா இதையும் நம்ம வந்து சார் 5 பேர் இருக்கிற அவசியம் இல்லை. நீங்க ஒரு மேக்சிமம் நம்பரா பக்கத்துல இருந்தா போதும். இப்போ 5க்கு 4 பக்கத்துல வந்துட்டாலே ஓகே. அது வந்து நீங்க எடுத்த
எடுத்தது வந்து குட் அக்யூரசின்னு சொல்லலாம். ஒன்னே ஒன்று மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அந்த ஒண்ணுமே வந்து இப்ப நமக்கு டே டு லைஃப்ல கேம்ல பாத்தீங்கன்னா அது நம்மளோட காரணம். ஆனா சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அது என்ன எதனால அந்த ரீடிங் வந்து தப்பா போயிருக்குன்னு நம்மளால கண்டுபிடிச்சலாம். ஒருவேளை இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பா இருக்கலாம், இல்ல நான் ரீடிங்கை தப்பா பார்த்திருக்கலாம், இல்ல ஏதாவது கரண்ட் அதிகமா இருந்திருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் குட் அக்யூரசி, புவர் ப்ரிசிஷன். அவர் பக்கத்துல வரல, ஆனா டார்கெட் பக்கத்துல எல்லாமே போயிட்டார். ஸோ ஸ்கேட்டர் அரௌண்ட் த புல் சை, திஸ் இஸ் குட் அக்யூரசி, புவர் ப்ரிசிஷன். ஆவரேஜ் இஸ் நியர் த ட்ரூ வேல்யூ. நீங்க மொத்தமா 4 பேரை பார்த்தாலும், நான் 5 பேரை பார்த்த பிறகு அதோட ஆவரேஜ் இதை பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்துடுவார், ட்ரூ வேல்யூ பக்கத்துல வந்துடுவார். பட் ரிசல்ட்ஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். ஆனா ரிசல்ட் இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. டாட்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அவுட், பட் சென்டர் அரௌண்ட் த bullseye, the average is close to the true value, but individual results are not consistent. ஆமா, இங்க கன்சிஸ்டன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்க பண்ணாரு, அப்புறம் பக்கத்துல, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி, அதுக்கப்புறம் தள்ளி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலான கம்பேரிசன் இதுதான். இந்த ஸ்கிரீனை பார்த்தாலே உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே இதுலயே வந்துடும். பாருங்க, எல்லாமே போட்டிருக்கேன்னா அக்யூரேசி, ப்ரெசிஷன், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு. வெயிங் ஸ்கேல் ஆல்வேஸ் ஷோயிங் 2 kg எக்ஸ்ட்ரா. ப்ரீசியஸ் எல்லா டைம்ல 2 kg வந்து காமிக்கி எக்ஸ்ட்ரா காமிக்கி அப்படின்னா ப்ரீசியஸா இருக்கு, ஆனா அக்யூரேட்டா இல்லை. ஏன்னா அக்யூரேட்டா அங்க வேற ஏதோ இருக்கு, 10 இருக்கு, இது 12 காமிக்கி. மறுநாள் 11 கொண்டு போறீங்க, அங்க 13 காமிக்கி. அப்ப அங்கெல்லாம் கரெக்டா இருக்கு, ப்ரீசியஸா எனக்கு அக்யூரேட்டா இல்லை. அக்யூரேஷன் என்னதான் அந்த ட்ரூ வேல்யூக்கு இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கீங்க, கரெக்ட் வேல்யூக்கு. சரிங்களா? ப்ரீசியஸன் என்னதான் இவங்களுக்குள்ள க்ளோஸ் டு ஈச் அதர். அப்படின்னா கன்சிஸ்டண்டா இருக்கணும், ரிப்பீட்டபிள் ரிசல்ட்ஸா இருக்கணும். ஒரு ரிசல்ட் அப்படியே மாத்தி மாத்தி வரக்கூடாது. ஐடியல் இன் சயின்ஸ், வி ஆல்வேஸ் வாண்ட் போத் அக்யூரசி அண்ட் ஹை ப்ரீசிஷன். நம்ம சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எப்பவுமே நம்மளுக்கு தேவைப்படுறது என்னன்னா அக்யூரஸா இருக்கணும், அங்க ப்ரீசிஷனா இருக்கணும். ஒன்னு தப்பா இருக்கு, ஒன்னு கரெக்டா இருக்குன்னா அப்படின்னா ரெண்டுமே இருக்கணும். இதுதான் இந்த இது. பார்த்தலாமா? 4 பிக்சர் பார்த்தீங்களா? ஓகே, ரைட், சூப்பர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஹை அக்யூரேசி, ஹை ப்ரிசிஷன் தெரிஞ்சுட்டா, எல்லா ஆரோவும் கரெக்டா சென்டர் புல்சைல பட்டா ஹை அக்யூரேசி, ஹை ப்ரிசிஷன். அதே இடத்துல அதே சமயம் அதே டைம்ல நம்மளுக்கு ஒரே இடத்துல எல்லாமே ஒன்னா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்றோம் ஹை ப்ரிசிஷன் சொல்றோம். லோ அக்யூரசி, ஹை ப்ரிசிஷன், அதையும் நம்ம எல்லாமே பார்த்தோம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் அந்த அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொன்னேன். அப்ராக்சிமேஷன் சொன்னோம்னா குத்து மதிப்பா சொல்றது. இப்ப சமையல் பண்றாங்க, உப்பு போடுறாங்க, டெய்லிக்கு அளந்த மாதிரிலாம் போட முடியாது. ஒரு தோராயமா போடுவாங்க. ஒரு நாள் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஒரு தோராயமா போடுவாங்க. அப்ராக்சிமேஷன், நம்ம டிஸ்டன்ஸ் சொன்னோம். இதெல்லாம் சயின்ஸ் லேப்ல எக்ஸ்பிளைன் பண்ணும் போது, அல்லது நம்ம மெடிசின்ஸ் பண்றாங்கல்ல, நம்மளுக்கு மாத்திரை எவ்வளவு இருக்கு, அப்படி மெடிசன் பண்ணும்போது அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அங்கெல்லாம் அக்யூரேட்டா இருக்கணும். இதுதான் கொஞ்சம் அதிகமா போட்டு பார்க்கலாமே போடக்கூடாது அங்க. அதனால அக்யூரேசி, ப்ரீசிஷன், அப்ராக்சிமேஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சயின்டிபிக்கா முக்கியம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிறத ரீட் பண்ணிடலாமா, ரீகால் பண்ணிடலாமா? யூனிட் சிஸ்டம் பார்த்தோம். யூனிட் சிஸ்டம் ஜிஜிஎஸ், எஃப்இஎஸ், எம்கேஎஸ் பார்த்தோம். எஸ்ஐ சிஸ்டத்துக்கு அப்புறம் வந்தோம். உலகம் முழுக்க பொதுவா காமனா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படி பத்தி தெரிஞ்சுட்டோம். அப்புறம் 7 பேஸ் யூனிட்ஸ், 7 பேஸ் குவான்டிட்டி. அதுல கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட்டை பத்தி நம்ம சர்க்கியூட் போட்டு அழகா பார்த்தோம். அதோட யூனிட் என்ன, கரண்டோட யூனிட் என்ன, ஆம்பியர். ஏன்னா அந்த சயின்டிஸ்டோட நேம் சொன்னேன், 50 ஆம்பியர்னு போட்டீங்கன்னா அதுதான் இது யூனிட். ஆம்பியர் போடணும். சரிங்களா? ஆம்பியர் யூனிட் போட மாட்டா தப்பு. ஆம்பியர் வச்சு அம்மீட்டரை வச்சு மெஷர் பண்ணும் போது நம்ம பார்த்தோம் அதுல வேல்யூ எப்படி தெரியுது, அதை எப்படி கனெக்ட் பண்ணோம், சீரியஸ்ல கனெக்ட் பண்ணோம் அப்படிலாம் சொன்னோம். ஒரு கை அந்த ஒரு டிவைஸ், இன்னொரு டிவைஸ் கொடுக்குதா அந்த சீரியஸ் கனெக்ஷன் சொன்னேன். ஃபைனலா அக்யூரசி, ப்ரிசிஷன் பார்த்தா சூப்பரா பார்த்தோம். எங்கெங்க அடிக்கிறாரு, போல்ட் சைடில் எப்படி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்ராக்சிமேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ராக்சிமேஷன் டே டு லைஃப்ல ஓகே, சமைக்கல ஓகே, ஆனா மெடிசன் தயாரிக்கிறதுல, சயின்டிபிகேஷன்ல அப்ராக்சிமேஷன் ஆகக்கூடாது, அதை வைக்கக்கூடாது. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஹோம் ஆக்டிவிட்டி. என்ன ஆக்டிவிட்டினா, உங்க வீட்டுக்கு இன்னைக்கு போன பிறகு உங்க வீட்டுல சார்ஜர் அடாப்டர் இருக்கும். சார்ஜர் அடாப்டர் இருக்கும், கரெக்டா? அப்புறம் எலக்ட்ரிக் பல்ப் இருக்கும், பல்பு. அப்புறம் பவர் பேங்க் இருந்ததுன்னா பவர் பேங்க்.
இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸை எடுத்துக்கோங்க, செக் பண்ணி பாருங்க. அதுல எழுதிருப்பாங்க அந்த இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தை, அதுல இன்புட்டு அவுட்புட்டு அப்படிலாம் போட்டிருப்பாங்க. வார்த்தை வேர்டு அவுட்புட்டு அப்படிலாம் போட்டிருப்பாங்க. இன்புட் அவுட்புட் பக்கத்துல ஆம்பியர் ஏன்னு போட்டு சில ரீடிங் எழுதியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிட்டாங்க. ஆம்பியர்ல இருக்கலாம், இல்ல மில்லி ஆம்பியர்ல இருக்கலாம். மில்லி ஆம்பியர்னா அதை விட கம்மியானது, சரிங்களா? மில்லி ஆம்பியர்னா ஆம்பியரை விட கம்மியான. ஏன்னா நீங்க மில்லியை பத்தி முன்னாடியே படிச்சிருக்கீங்க, 6th 7th வருது அப்படிதான். மில்லி ஆம்பியர் இந்த மாதிரி ஆம்பியர்லயும் இருக்கும், மில்லி ஆம்பியர்லயும் இருக்கும். அந்த கரண்ட் ரேட்டிங் போட்டிருப்பாங்க. அது இது என்ன போட்டிருக்குன்னு ஒரு நோட்ல எழுதிட்டு வைங்க, சரியா? எழுதிட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும் ஏன் இப்படி இருக்கு, ஏன் ஒவ்வொரு டிஷ்ஷனும் வேற வேற வேல்யூ வரும். அப்ப அதை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு இதோட போகணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ கிளாஸ் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.